மகேஷ் நாராயண் அவர்களுடைய இயக்கத்துல மம்முட்டி, மோகன்லால், ஃபகத் ஃபாசில், குஞ்சா போப்பன் நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்க பேட்ரியட் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. அனைவருக்கும் என்னுடைய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ பேட்ரியாட் இந்த படத்துக்கு ஏகபோக எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கான காரணமே மலையாள இண்டஸ்ட்ரியே இந்த படத்தில் நடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ட்ரைலரும் ரொம்ப இம்ப்ரெஷனாக இருந்தது. அந்தளவுக்கு படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கான்றதை நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். பேட்ரியாட் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பைவேர் சாஃப்ட்வேர் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற லேப்டாப்பில் இஷ்யூ பண்ணிடுறாங்க. அதாவது ஒரு பெரிய மினிஸ்டர், அவருடைய பையன் தான் ஃபகத் ஃபாசில். அவர் ஒரு ஐடி நிறுவனம் நிறுவுறாரு. அவரோட கம்பெனி மூலியமாக தான் இந்த லேப்டாப் கவர்மெண்ட் வழியாக எல்லாருக்கும் ஃப்ரீயாக இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்பைவேரை வச்சு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, எல்லாருமே அதனால் அஃபெக்ட் ஆகப்படுறாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறாங்க. அந்த மானிட்டர் மூலிமா மார்க்கெட்டிங் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது விஷயமானது ஒரு கட்டத்தில் அம்பலமாகுது. அதை மினிஸ்டரான ரேவதி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க எப்படியோ தெரியப்படுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ DRW சேர்ந்த மம்முட்டிக்கு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 பேருக்கு தான் மெயினாக விஷயம் தெரியும். சதி திட்டம் தீட்டி அவங்கள கொலையும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மம்முட்டிக்கு மட்டும் தான் அந்த விஷயம் தெரியுது. மம்முட்டியும் எப்படியாச்சும் நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகிட்டு அப்புறம் இந்த விஷயத்தை நம்ம கேரி அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஸோ அவர் நினச்சபடி பண்ணாரா இல்லையான்னு தான் கதையாக இது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்னா கண்டிப்பாக மேக்கிங் மிரட்டி விட்டாங்க தான் சொல்லணும். எஸ்பெஷலி லிட்டரலி எனக்கு ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருந்தது. ஏன்னா 3 மணி நேரம் எனக்கு போன வேகமே தெரில. இந்த நரேஷனாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், கதைகளமாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே சொல்லப்பட்ட வடிவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நம்மளை உட்கார வச்சுறாங்க. ஒரு 3 மணி நேரம் உட்கார வைக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. அது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஜாப். அதை கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே மகேஷ் நாராயண் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். அவருடைய எடிட்டிங் மட்டுமே இந்த படத்துக்கு பெரிய அளவில் உதவி இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். நிறைய இடங்கள் உண்மையாகவே நம்ம ஒரு இந்தியன் படம் தான் பார்க்குறோமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா படம் டெக்னிக்கலி ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட் இருந்தது. எஸ்பெஷலி சுஷின் ஷாம் அவர்களுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு செகண்ட் ஹீரோனே சொல்லலாம். அவர் ஒரு வழியில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலயமா கதையை சொல்கிறாரு. அந்த த்ரில்லர் செக்மெண்ட் எல்லாமே அவர் தான் தன்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் வழியாகவே நம்மளை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுறாருன்னு தான் சொல்லணும். ஒரு பிரில்லியண்டான ஒர்க் அவர் சைட்லேருந்து. நான் இந்தளவுக்கு அவர் எஃபர்ட் போடணும்னு எதிர்பார்க்கல. அதை தாண்டி மனுஷ் அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி அப்படி ஒரு ஃப்ரேமிங் ஒர்க் இருந்தது. ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஷியேட்டான ஃப்ரேமிங் ஒர்க்லாம் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே நம்மலாம் ஹாலிவுட் படத்தில் பார்த்துருக்க ஃப்ரேமிங் ஒர்க் அது எல்லாமே இங்கே கொண்டு வந்திருக்காரு. அதுவும் மம்முட்டிக்கு வைக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் இதை தாண்டி மகேஷ் நாராயண் தான் இந்த படத்தோட எடிட்டர். அவரோட ஒர்க்கும் சரி நல்லாவே இருந்தது. அண்ட் ராகுல் அவரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சவுண்ட் டிசைனிங்காக இருக்கட்டும், VFXாக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து பார்த்து படத்தில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருந்தது படம். அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம உண்மையாகவே ஒரு இந்தியன் சினிமா பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்தளவுக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு இந்த படத்தினுடைய ப்ரெசன்டேஷன் ஆக்சுவலி சூப்பராக இருந்தது. அண்ட் ப்ரோபகண்டா படங்கள் எப்படி எடுக்கக்கூடாதுன்னு இந்த படத்தை பார்த்து கற்றுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் இதுக்கு முன்னாடி துரந்தராக இருக்கட்டும், ஒரு சில படங்கள்லாம் அந்த நார்த் சைடில் வர படங்கள்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ அவங்க எல்லாமே இந்த படத்தை பார்த்து கற்றுக்கணும். ஒரு ப்ரோபகண்டா படத்தை எப்படி எடுக்கக்கூடாது, ஒரு பேட்ரியாட்டிசம் பேஸ் பண்ண படங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்றத இந்த படத்தை பார்த்து கற்றுக்கலாம். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன் இந்த படம். ஸோ அந்தளவுக்கு எல்லாத்தையும் எல்லா மதமும் ஒன்று அப்படின்ற மாதிரியாக இருக்கட்டும், அது மாதிரி அந்த பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை அதை பற்றி காட்டப்பட்டது மாதிரி எல்லாமே நல்லாவே சரிவரவே பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தில் நடிச்சிருந்த மம்முட்டி அவர் தான் இந்த படத்தோட மெயின் லீடு. ஆனால் அவர் வர சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி அவர் அந்த ஒரு கேரக்டரே ஒரு மாதிரி கேஷுவலாக இருக்கும். அந்த கேஷுவல் கேரக்டரில் அப்பப்போ சின்ன சின்ன காமெடிஸும் போடுவார். அப்புறம் விளாகிங் பண்ணுவார். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஃபைட் பண்ணுறாரு. அண்ட் அவரும் மோகன்லால் வர சீன் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துன்னு சொல்லி ஆகணும். அண்ட் செகண்ட் ஹாஃப் மேலே தான் இந்த படம் வேறு ஒரு ரைட்டிங்கில் போகுது. அதுவும் கொண்டு போன விதமாக இருக்கட்டும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதை தாண்டி மோகன்லால் செகண்ட் ஹாஃப் மேலே வராரு. அவரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மம்முட்டி வர சீன் நல்லாவே பிரதிபலிச்சது. தேட்டரில் பயங்கர பிளாஸ்ட்டாக இருந்தது. அந்த சீன்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் அவருக்கு ஏன் இப்படி ஒரு கேரக்டரில் எண்டில் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவனுக்கு கேட்க தோணுது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும். அண்ட் ஃபகத் ஃபாசில் ஒரு எப்பயும் போல் ஒரு ரெகுலரான கார்ப்பரேட் வில்லன். இது எனக்கு பரிச்சயப்பட்ட கேரக்டர் மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி நம்ம வேலைக்காரனில் பார்த்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அதனால் புதுசாக எனக்கு தெரியல. இருந்தாலுமே அவர் கொடுத்த வேலையை நல்லா பண்ணியிருந்தார். குஞ்சா போப்பன் இந்த படத்துக்கு தேவையானது நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனால் இதை தாண்டி நயன்தாரா, இந்திரன்ஸ் இது மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்க கொடுத்த வேலையை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், இந்த படம் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் கூட்டாக இருந்தது. அண்ட் நரேஷன் கொண்டு போன விதம், அதாவது எது பேட்ரியாட்டிசம் அப்படின்றத தெரியப்படுத்துகிற விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படம் வேற ஒரு உலகத்தையே காட்டுறாங்க. அதாவது டிஜிட்டலைஸாக மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பாகிறாங்க, அதனால் என்னென்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு தேடி வருது அப்படின்ற சொல்லப்பட்டது நல்லாவே பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படத்தில் பெட்டர்மெண்ட்டாக வர வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படமானது 3 மணி நேரம் சில பேரெல்லாம் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்றதும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதுமாதிரி இந்த படம் சில பேருக்கு எடுத்துக்க முடியுமா அப்படின்றதும் ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா இந்த படம் ஆக்சுவலி ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளான படம் தான்.
ஆனாலுமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில கேரக்டர் வந்து அவங்க அந்த கேரக்டராக வராங்க. அந்த கேரக்டரோட எங்கேருந்து வராங்க, எப்படிருந்து வராங்கன்ற மாரியான கொஞ்சம் ப்ரீஃப் குடுத்துருக்கலாம். அவங்க அதெல்லாம் குடுக்காம, இப்படிருந்து இந்த இடத்துல வராங்க அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. அதாவது அவங்க யாரு, என்ன டிபார்ட்மெண்ட், இல்ல இவங்க எதுக்காக வேலை பார்க்குறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் டீட்டெயில் இன்னும் கொஞ்சம் குடுக்கலையே அப்படின்னு மட்டும் தோண வைக்குது. அண்ட் இந்த படத்தினுடைய டியூரேஷன் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆக போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த கதை கலையும் சரி, சில பேர் ஒர்க் அவுட் ஆகாம போற மாரி இருக்கும். ஏன்னா இந்த படம் வந்து தமிழ்ல வந்து நெறைய படங்கள் வந்திருக்கு. கவன், வேலைக்காரன் இந்த மாரி நெறைய படங்கள் சொல்லிட்டு போலாம். ஸோ அந்த மாரியான படங்கள் வந்து ஒரே படத்தில பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் எனக்கு இந்த படம் ஃபீல் இருந்தது. எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு. அது இல்லாமன்னு சொல்லல. ஆனா நல்ல ஒரு ரைட்டிங்ல இருந்த படம். இருந்தாலுமே சில பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆகாம போகலாமா? அப்படின்ற மாரி நேத்து கூட ஏதோ ஒரு படம் வரும்போது கூட சொல்லியிருந்தோம். அதாவது படம் நல்லாயிருக்கு. ஆனா படம் தியேட்டர்ல நிக்குமா? அப்படின்ற மாரி தான். மேபி இந்த படமும் அப்படிதான். படம் நல்லாயிருக்கு. ஆனா தியேட்டர்ல நிக்குமான்றது ஒரு கொஸ்டின் இருக்கு. இது நான் வந்து பிடிக்காம நான் சொல்லல. படம் புடிச்சிருக்கு. படம் நல்லாயிருக்கு. ஆனா மக்களோட வரவேற்ப பொறுத்து தான் அந்த படம் இருக்குன்னு நான் சொல்ல விரும்புறேன். ஸோ மொத்தத்தில இந்த படத்த பார்க்கலாமா வேணாமா? இல்ல கண்டிப்பா பார்த்தே தீரணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா இந்த படத்த தியேட்டர்ல பார்க்கலாம். ஒரு புதுவிதமான அனுபவமா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த படம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த படத்துக்கு நம்ம குடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5க்கு 3.8. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டே வித் மீ அப்படி ஃபர்ஸ்ட் வித் மோகி.